வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பீர்க்கங்காய் காரக்கறி பண்ண போகிறோம். இந்த கறி நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 7-8 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள். எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா அளவு சுருங்கி இருக்கும். அதனால உப்பு சேர்க்கும் போது பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த பீர்க்கங்காய் 8லிருந்து 10 நிமிஷம் வேகட்டும். பீர்க்கங்காய் வெந்துட்டு இருக்கும் போது அந்த காயில இருந்துமே தண்ணி வெளியில வரும். அதனால நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. காய் வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. எட்டு நிமிஷம் ஆச்சு. பீர்க்கங்காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. இனி மூடி எதுவும் போட வேண்டாம். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய பீர்க்கங்காய் பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீர்க்கங்காய் பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியலுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடி வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால வித்தியாசமான சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். காம்பை நீக்கிட்டு நீல வாக்கில் 4ஆக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையா சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்லா கரெக்டா வறுபடும். இது ரெண்டையும் 1 நிமிஷம் போல வறுத்துட்டு அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 6-7 பல் பூண்டு, இது கூட காரத்துக்கு தகுந்தபடி 4லிருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதுல ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், 1/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுறலாம். ஒரு வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியில இருந்து எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு இந்த காய் வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ பொடிக்கு உப்பு சேர்த்தோம், இப்போ இந்த காய்க்கு சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு தடவை உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு
மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரணும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கணும். 7-8 நிமிஷமா எண்ணெயிலேயே வதங்கி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச பொடியை சேர்க்கணும். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சிருக்க அந்த பொடியோட கத்திரிக்காய் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த இந்த பொடி எல்லா கத்திரிக்காய் பீசஸ்லையும் நல்லா கோட்டாயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பொடி அரைச்சு நீங்க பொரியல் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்து அந்த பொடியோடு சேர்த்து கத்திரிக்காய் இன்னும் 4-5 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 4 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பொடியோட சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. நம்ம எண்ணெயில வதக்கும் போது 3/4 பங்கு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஃபுல்லாவே வெந்துருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில பொடி போட்ட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் பொரியல் பண்ண போறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காயை மேல் தோலை லேசா சீவிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல வாழைக்காய் தாராளமா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ணி வச்ச வாழைக்காயை தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துடலாம். இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வாழைக்காய் வெந்து வரட்டும். குழையக்கூடாது. வாழைக்காய் கரெக்டா வேகணும். வெந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்தோம்னா எல்லா வாழைக்காயும் ஒண்ணு போல வெந்துடும். 4 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் குழையாம கரெக்டா வெந்திருக்கு பாருங்க. இப்ப இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இந்த மாதிரி தாராளமா தண்ணி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டோம்னா வாழைக்காயில உள்ள வாய்வு தன்மை எல்லாம் போயிடும். அடுத்து இந்த பேன்ல 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை பிடிக்கலைன்னா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 3 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கறிவேப்பிலை, 4 பல் பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு சேர்க்கணும். வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த தாளிப்போட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா சரியா இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட வடிகட்டி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தாளிப்போட சேர்த்து கலந்து விட்டாச்சு. இது அப்படியே 2 to 3 நிமிஷத்துக்கு சிம்லையே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இடையில அப்பப்ப ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுருங்க. இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் அப்ப அளவா வெந்திருந்தது. இப்ப நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல 3 to 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய சேர்க்கும் போது பொரியலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப வேகமா ஈஸியா பண்ணக்கூடிய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
சிம்பிளான பீன்ஸ் பொரியல் பண்ண போறோம். இதை ரொம்ப ஈஸியா வேகமா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. ஒரு சின்ன சைஸ் கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு பொடியா கட் பண்ண 200 கிராம் பீன்ஸ் எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த பீன்ஸ் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்து வர்றதுக்கு 5 to 6 நிமிஷம் ஆகும். பீன்ஸ் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறு நிமிஷத்துலயே பீன்ஸ் நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் ஜீரக பச்சை மிளகாய் கலவையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.